ஸோ கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் ஒன் சேம் டபுள் First one fraction என்ன பண்ணுன்னு தெரியல. தெரியலையா? ஐடியா இருக்கும்போது Like two, like one character இருந்துச்சுன்னா பண்ண தெரியுது. But like two இருக்கிறப்போ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பவர் 2 இருக்குதா? இந்த டேர்மா? சரி. இது ஒண்ணும் இல்ல. இன்சைட் பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம yன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பண்றோம் Okay. பாருங்க. அது தட் மீன்ஸ் a1. y ஈக்குவல் டு என்னன்னு 4 மைனஸ் 2x எடுத்துக்கோங்க. சரி எடுக்கண்ணே. Okay. அப்ப dy என்னவும் dy by dx equal to 4 is constant 0 minus 2 is constant taking outside derivative of x is 1. கரெக்டாமா? இது என்ன Okay. டவுட் இருக்கா? நான் தனித்தனியா செப்பரேட் பண்ணி காட்டுறேன். நெகா டவுட் இருக்குதா இல்ல செப்பரேட் பண்ணி காட்டணும் மேடம்? இல்ல செப்பரேட் பண்ணிக்க. செப்பரேட் பண்ணி கிடைக்கலாமா? Yeah. இல்ல வேணுமா வேண்டாமா? வேணும்னா பண்ற வேண்டாம்னா போய்க்கலாம். இல்ல பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப d by dx of 4 minus 2 into d by dx of x. கரெக்டாமா? Yeah. 4 is constant. Constant ஓட derivative 0. Is correct? Therefore, Yes. dy by dx equal to minus 2 into x ஓட derivative value 1. x ஓட derivative என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரிங்களா? One. Therefore, dy by dx equal to minus 2. Minus 2 into 1 minus 2. Is correct? Yes. Then நம்மளுக்கு என்ன வேணும்? அப்படி பார்க்கும்போது இங்க 1 dx மட்டும் தான் இருக்கு நியூமரேட்டர்ல. இங்க 1 இருக்குது. அப்ப 1 into dx தான் வரப்போகுது. அப்ப dx வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாமா? அப்ப dy dy by equal to minus 2 minus into 2. dx. Therefore, dx equal to dy by minus 2. Is correct? Minus. Yes. Then இப்போ எதெல்லாம் சேஞ்ச் ஆகுது? இங்க பாருங்க. இந்த டேர்ம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த டேர்ம் y ன்னு ஆயிரும். அப்ப இது நம்ம dy by minus 2 ன்னு ஆயிரும். அப்ப எல்லாமே y க்கு மாறும்போது இந்த லிமிட் என்ன பண்ண போறோம்? சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்ட்டா எடுங்கண்ணே? Yeah. பண்ணிடலாமா? Okay. x y சொல்றேங்கண்ணே. x ஓட வேல்யூ என்ன? -1. x ஓட வேல்யூ -1 என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இந்த பிளஸ்ல அப்ளை பண்ணுவோம். x ஓட வேல்யூ -1. -1 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? 6 கிடைக்கும். அடுத்து 1 போட்டு என்ன கிடைக்குதுங்கண்ணே? 1 போட்டீங்கன்னா 2 கிடைக்கும். 2 கிடைக்கும். அப்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா அந்த இன்டெகிரல்ல? சரி இந்த இன்டெகிரல் ரீப்ளேஸ் பண்ணுங்க. எந்த இன்டெகிரல் கண்டுபிடிக்க இந்த இன்டெகிரலை ரீப்ளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப இன்டெகிரல் லிமிட் என்ன ஆகும்? -1 இருக்கிறதுல 6, 1 இருக்கிறதுல 2. கரெக்டாடா? ஆமா. அப்ப dy 2 or 4. 2. ஆமா 2. ஓகே. இது இங்க இருக்குது 2. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அப்ப dy by -2 divided by root y. கரெக்ட்டுங்களா? இதுக்கு பதிலா என்ன போடுறோம்? root y ன்னு போடணும். சரியாமா? ஓகே. டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாங்க. இல்ல. சரி அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் பண்ணலாமா? அப்ப that is equal to இங்க என்னது? -1/2 constant will taking outside -1/2 integral 6 to 2 dy divided by root y. Root y னா y power 1/2 ன்னு அர்த்தம். Is correct? Yes. Then -1/2 integral 6 to 2 y power -1/2. Is a power moving numerator is a minus negative power. Is correct? Okay. Then what is value of n here? X power n formula, integral formula. What is value of n? N equal to -1/2. Is correct? Yeah. Then what is the formula here? X power n into dx formula. Already you know x plus 1 by n plus 1 plus c. Plus c here derivative is integral is limit integral. That means definite integral. Yeah. அப்ப நம்மளுக்கு plus c தேவைப்படாது. அப்ப n is not equal to -1. Is correct? Yeah. Then n value -1/2. அப்ப -1/2 into y power -1/2 plus 1 divided by -1/2 plus 1. So limit is 6. Yeah. Any doubt up to this one? இல்ல. மூவ் பண்ணலாமா? அப்ப -1/2 plus 1/2 வந்து 1/2. அதே மாதிரி -1/2 plus 1 வந்து 1/2. Is correct? Yes. Then -1/2 into y power 1/2 divided by 1/2 லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு y க்கு மட்டும் தான். அப்ப 6 to 2. கரெக்டாடா? ஆமா. அப்ப என்னாச்சு? 1/2 கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது இருக்கிற நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டர் இந்த 1/2 இந்த 1/2 கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? Okay. Yeah. அப்ப மைனஸ்
என்ன கிடைக்குது y பவர் 1/2 லிமிட் பார்த்தீங்கன்னா 6 to 2 கரெக்டா? Yes. இது ஏதாச்சும் டவுட் இருந்தா இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல் சரி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. யார் லோயர் லிமிட்? அப்பர் லிமிட் யாரு 2, லோயர் லிமிட் 6. அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்ப ஆமா. மைனஸ் என்ன கிடைக்கும் 2 பவர் 1/2 2 power. Yeah. மைனஸ் Minus 6 power 1/2. 6 பவர் 1/2 சரிங்களா? மைனஸ் உள்ள கொண்டு Yes. என்ன கிடைக்கும் பிளஸ் √6 மைனஸ் √2 இதான் நமக்கு ஆன்சரா வரும். சரியா? Okay. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். காப்பி பண்ணிக்கிறீங்களா இல்ல காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஸ்டெப் சொல்லுங்க நான் மேல போகணுமா இல்ல இதே ஸ்டெப்? கடைசி ஸ்டெப்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. Okay, done. Super man. Second question. Okay. Second question, any idea? செப்பரேட் பண்ணி எழுதணும். Yeah, super. First one is correct. Separate பண்ணி எழுதணும். ஓகே. அப்படியே சொல்லுங்க நீங்களும் நோட்ல எழுதுங்க. நீங்க நோட் எடுத்த ஸ்டெப்ப சொல்லுங்க நான் இங்க அப்ளை பண்றேன். நீங்க போறது என்ன மிஸ்டேக்னா ஏன் क्वेश्चन கேக்குறேன் அப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? Okay. செப்பரேட் பண்ணிடு. நீங்க சொன்ன மாதிரி செப்பரேட் பண்ணிடு. இதான நீங்க சொன்னது? Yeah, செப்பரேட் பண்ணி. Yeah. நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் 1/x வந்து ஓகே. இன்டெகிரலி செப்பரேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இது வந்து x பவர் 1/2 இது வந்து x பவர் 1 into dx. கரெக்ட்டா? எஸ். ஓகே. சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த ஃபார்முலா லைக் 1/x ln equal to x ஃபார்முலா இருக்குன்னா x பவர் மைனஸ் பிரைம் ஆகும். கரெக்ட்டுங்களா? x பவர் மைனஸ் பிரைம் ஆகும். Then that is equal to integral 1 to 4 1/x into log x. இது வந்து நீங்க சொல்லும்போது x பவர் மைனஸ் 1/2 dx 1 to 4. கரெக்ட்டா நீங்க சொன்னது இதான் சொல்ல வந்தீங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? இல்ல புரிஞ்சுது. சூப்பர் ஓகே. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைனஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட். log x ln x. ஆமா. செகண்ட் இன்டெகிரல் பார்ட். n வேல்யூ என்னங்க? what is n வேல்யூ? minus 1/2. minus 1/2. அப்ப x பவர் minus 1/2 plus 1 divided by minus 1/2 plus 1. கரெக்டாமா? எஸ். ஓகே. இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க பாப்போம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபை பண்ணனுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ln 4 minus ln 1. ஓகே. இந்த ln 1 ஓட வேல்யூ 0 அப்ப அத கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. யா. இது செகண்ட் பண்ணா x பவர் 1/2 divided by 1/2 லிமிட் பாத்தீங்கன்னா இது x க்கு 1 to 4 னு போடும். சரியாமா? ஓகே. தென் சொல்லுங்க என்ன நடக்குது? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரும் நீங்களே சொல்லுங்க நான் பேசல. நீங்க சொல்லிட்டீங்க அப்படியே எழுதிறேன். ln 4 minus x. இந்த second variableக்கு 4 to the power of 1/2 by 1/2 minus minus 1 to the power of 1/2
by 2. Yeah, Then okay. 1 by 2, move into the 2 is in numerators, correct? Yeah, okay. Yeah. Then 2 is common. Then 4 power 1 by 2 minus 1 power 1 by 2. Is correct? Yeah. What is the value of 4 power 1 by 2? Um, 4 power 1 by 2 and 1 power 1 by 2. That means square root of 4 value and square root of 1 value. 2 2, minus 1 yeah, 2 minus 1. Is is correct? 1. Yeah. Okay, it's no problem. Then that is equal to ln 4 plus 2 into 2 minus 1 is 1. Is correct? Yeah. Then ln 4 plus 2 is final next. இந்த ப்ராப்ளத்துல என்ன ஸ்டெப் புரியல இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா உடனே சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல. எனக்கு புரிஞ்சு. எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது கரெக்ட்டுங்களா? Yeah. சூப்பர் வெரி குட் மேம். சரி காப்பி பண்ணிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருது பார்க்கலாம். Okay. வெயிட் பண்ணணுமா? இல்ல ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். Yeah, முடிச்சிட்டேன். ஓகே ஓகே வெரி குட். Okay, done. Super. How to solve this one? எனக்கு ட்ரிகோனோமெட்ரியோட ஃபார்முலா ஷீட்ஸ் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இன்னொரு அந்த லிங்க் அனுப்ப முடியுமா? நான் சேவ் பண்ணாம மறந்துட்டேன். அந்த லிங்க் உனக்கு அனுப்புங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்முலாக்குன்னு ஒரு லிங்க் வச்சிருப்பீங்களா அந்த லிங்கோட ஷீட்? Yeah. ஏன்னா ட்ரிகோனோமெட்ரியோட கான்செப்ட் அப்ப ட்ரிகோனோமெட்ரி சம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணனும். உங்களுக்கு என்ன ஃபார்முலாஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக கேக்குறேன். Okay. சுட்டேன் நானு. அனுப்பிட்டீங்களா? வெரி குட். தேங்க் யூ. Yeah. ஓகே. இதுல ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன அப்ளை கிடைக்கும்? ஆக்சுவலா இது என்ன நடக்குது? இது எது ட்ரிகோனோமெட்ரின்னு சொல்ல முடியுமாமா? நிறைய இருக்குது. ஃபங்க்ஷன் பிடி ட்ரிகோனோமெட்ரிக்கு என்னமோ ஒரு வேர்ட் இருக்குது. பார்க்குற அந்த ரிலேட்டட் ஃபார்முலா. Yeah. மேபி ஃபோர்த் ஒன்று என்னமோ சம் சர்க்கிள்ஸ் போட்டு வந்து இருக்குது டயக்ராம் இருக்குது அது கிடையாது. அடுத்தது ஃபங்க்ஷன் போட்டு ஓகே sin x tan x ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. ஓகே அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியுமா பார்க்குறேன். Okay. ஸ்கிரீன்ஷாட் நல்லபடியாக வருது. ஓகே இதுதான் உங்களுடைய ஃபார்முலாவை கொடுத்துக்கிறாங்க. இன்சர்ட் பண்ணிக்கிற சீட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். மேபி ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா சீட் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. சம் ஐடியா வேணும் நமக்கு. Okay. இப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன சொல்லிக்கிறாங்க? 1ன்னு சொல்லிக்கிறேன் கரெக்டுங்களா? Yeah. சேம் ஐடியா tan x equal to sin x by cos x. இந்த இடத்துக்கு எனக்கு என்ன வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வேணும். சரிங்களா? இந்த இடத்துக்கு. Okay. So also you lower class level படிச்சிருப்பீங்க a plus b whole square ஃபார்முலா நடக்கணும். Any idea? a plus b whole square. Yeah, a squared plus b squared equals plus 2ab. ஓகே. இது ஓகே. உங்களுக்கு இது தெரிஞ்ச ஐடியா தான். சரியாம்மா? Yeah. சரி. அப்ப இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடுவீங்க? எனக்கு தேவைன்னு ஆல்ரெடி சொல்லிட்ட ஒரு ஐடியா. இந்த ஐடியா அப்ளை பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத அப்ளை பண்ணிட்டு இத செக் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப Okay. what is a value is here? A value is sin x, b value is cos x. Yeah. So I Then put sin x squared plus bx plus sin 2. squared x plus cos squared செப்பரேட் பண்ண வேண்டாம். அப்படியே பண்ணிருங்க. அப்பதான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். சரியாமா? Okay. Then what is the result here? Sin squared x plus cos squared x plus 2 sin x into cos x. Correct? Yeah. Then integral 0 to pi by 2. 0 to pi by 2. Sin squared x plus cos squared x plus 2 sin x into cos x into dx. Is correct? Yeah. Then apply this formula. First two term. First two term, you want to apply this formula. And what is Okay. the result?
integral 0 to pi by 2 1 plus 2 sin x into cos x into dx. Is correct? Yeah. Any doubt up to this one? இல்ல. Then integral split up. எதாவது split up பண்ணுவீங்க? ஒண்ணே addition இங்க இருக்குதோ அதை மட்டும் தான் split up பண்ணணும். multiplication split up பண்ணிடுறாங்க. இந்த 1ஐயும் Okay. இந்த full termையும் split up பண்ணணும். அப்ப என்னாச்சு? Integral 1 into dx வந்து dx. Limit is 0 to pi by 2 plus 2 is constant will taking outside. Integral 0 to pi by 2 sin x into cos x into dx. Sin x into cos x into dx. Any doubt more up to this? No. Very good, super. Then what is integral dx formula? Many times apply in last class and current class also. Integral dx formula is x. Is correct? Yeah. 0 to pi by 2. So, again, ஆமா. plus 2 times of integral 0 to pi by 2. இங்க sin x into cos x இருக்குது. இதுக்கு நமக்கு அப்ளை பண்ண முடியாது. இன்டெகிரல் ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. அப்ப செகண்ட் Yeah. பார்ட் பண்ண முடியும். அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிடலாம். sin x into Okay. cos x ஃபார்முலா கொடுத்துக்கறாங்க தெரியுமா? சூப்பரா கொடுத்துக்கறாங்க. இருக்குது. நான் இல்லைன்னு நினைச்சேன். இந்த வேற ஐடியா கொண்டு வரணும். ஓகே. உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. sin x plus cos x. Okay. இது காப்பியும் பண்ண முடியாதா? ஸ்கிரீன்ஷாட் வர மாட்டேங்குது. ஓகே. ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி பண்றேன். ஏன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வர மாட்டேங்குது. அந்த ஃபார்முலா உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஷீட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிக்கிறீங்களா? அப்ப அது என்ன ஃபார்முலாவா இருக்கும்? எனி ஐடியாமா? என்ன ஃபார்முலா? sin x into cos x. Sin x into cos x. 1 second. எடுத்துட்டேன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் நல்லபடியா வந்துருச்சு. எடுத்துட்டேன். Okay. இந்த ஃபார்முலா sin x into cos x. கொடுத்துக்கறாங்க பாத்தீங்களா? Okay, ஆமா. sin x into cos x பதிலா sin 2x equal to 2 sin x into cos x. கரெக்டாமா? Okay. ஆமா. அப்ப எனக்கு தேவையானது என்ன? sin x into cos x தான் வேணும். அப்ப இந்த 2 கீழ கொண்டு வந்துடலாமா? Yeah. அப்ப என்னாச்சு? sin x into cos x equal to sin 2x by 2. Is correct? Sin 2x. அப்ப இந்த டேர்முக்கு பதிலா அதை அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? Okay. அப்ப இதே மாதிரி இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இங்க சைடுல பண்ணிட்டு வாங்க. அப்ப என்னாச்சு? pi by 2 minus 0. Pi by 2. Integral 0 to 0 plus pi by 2 sin 2x by 2 into dx. Is correct? yes, sin Any doubt more up to this step? dx. No doubt. என்ன சொல்லுங்கம்மா? No doubt. எந்த doubt? No doubt. ஓகே ஓகே. ஏன் சொல்ல முடியாது? ஓகே. இந்த 2 கட் பண்ணிடலாமா? ஓகே. pi by 2 minus 0 is pi by 2. Integral 0 to pi by 2 sin 2x. Sin 2x into dx. Is correct? Yeah. Then how to find this last part? இந்த integral எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க last part? sin 2x வந்து இப்போ அந்த இன்னொரு ஃபார்முலா முன்னாடி கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா? ஓகே. முன்னாடி கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணி sin x க்கு தான் ஃபார்முலா இருக்கு. sin 2x க்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கல. மேபி நீங்க சைடுல தேவைப்பட்ட எழுதி வச்சுக்கணும். இல்ல y ஈக்குவல் டு எடுத்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கிறேன். அதாவது y ஈக்குவல் டு 2x ன்னு போட்டு போட சொல்லிக்கிறேன். நான் வருதுங்களா? ஆமா. ஓகே. யா. அது போடுங்க. இல்லனா உங்களுக்கு ஈஸியான ஃபார்முலா கொடுத்தறேன். sin x ஓட ஃபார்முலா என்ன கண்டு? இன்டெகிரல் sin x ஃபார்முலா என்ன? equal to minus cos x plus c. இது டெஃபினிஷன் t தேவையில்ல. அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஐடியா. sin ax into dx ஓட ஃபார்முலா என்னன்னா minus 1 by a into cos ax plus c. அதாவது என்ன சொல்றாங்கன்னா minus cos ax divided by a plus c நாம வச்சுக்கிட்டு பண்ணிக்கங்க. இல்ல இந்த y மெத்தட் அப்ளை பண்ணிக்கங்க. நீங்க y மெத்தட் அப்ளை பண்றீங்களா இந்த ஃபார்முலா நாம வச்சு முடியுமா பாத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. அதாவது ஏங்கற ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இன்டெகிரல் இருக்குது அப்படினா அத வந்து நம்ம என்ன பண்ணனும்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஏங்கற டேர்ம் வந்து டிவைட் பண்ணிக்கணும். இன்டெகிரலா இருந்தா டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த ஃபார்முலா நான் வச்சுக்க முடியுது. இங்க ax இருக்குது கரெக்ட்டுங்களா? இங்க a ஓட வேல்யூ 2. a ஓட வேல்யூ 2. அப்ப 2 வந்து டிவைட் பண்ணிட்டு ஃபார்முலா எழுதிக்கணும். சரியாமா? ஓகே. அப்ப அப்ளை பண்ணலாமா? minus cos 2x divided by 2 லிமிட் வந்து 0 to pi by 2. சரிடா கண்ணு? ஓகே. That is equal to pi by 2 minus 1 by 2 is constant. Cos 2x limit பாத்தீங்கன்னா 0 to pi by 2. Is correct?
Yeah. அப்போ pi by 2 minus 1 by 2. இந்த pi by 2 வேல்யூ அப்ளை பண்ணுங்க இங்க. என்னாச்சு? Um, cos of cos 2, 2 cos of x 2 x pi பதிலாக pi by 2 ன்னு வரும். கரெக்டாடா? pi by 2. Minus cos 2 into 0. Is correct? Yeah. Okay. Then what is the final constant? That is equal to pi by 2 minus 1 by 2. இந்த 2 கட் ஆயிருமா? 2 கட் ஆயிரும். ஆமா. அப்ப என்னாச்சு? cos pi minus 2 into 0 வந்து 0. அப்ப cos 0. Is correct? Yeah. cos 0 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? உங்களுக்கு டேபிள் வேல்யூ தெரியுமா? cos 0 ஓட வேல்யூ என்ன? cos pi ஓட வேல்யூ என்ன? Any idea? Cos இங்க டேபிள் இருக்கு லைக் கையில டேபிள் எடுத்து போடு. எங்க இந்த இடத்துல டேபிள் இருக்குது? இருக்குதுன்னா போட்டுருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இருக்குதுன்னா 1 cos cos 0 1 கன்ஃபார்மா? I think so. No, it's correct only. Okay. Then cos pi ஓட வேல்யூ? Cos Yeah, table is there. Okay, cos pi ஓட வேல்யூ? டேபிள் பெரிய டேபிளா கொடுத்துருக்காங்க. cos pi இருக்குது பாருங்க. cos pi னா 180 டிகிரி. cos pi 180 டிகிரியோட வேல்யூ என்ன? cos pi value 1 second. Pi cos டேபிள் இருக்குதுமா? pi மட்டுமா like pi only. ஓகே. எடுத்துட்டீங்களா இல்லையா? இல்ல இருக்குல. நான் எடுத்துட்டேன். Okay. இன்செர்ட் பண்றேன். இது cos piங்கிறது 180 சரிங்களா? இங்க வந்து Okay. இது வந்து ஆங்கிள், இது வந்து ரேடியன்ட். இது யாரோட வேல்யூனா இது சைனோட வேல்யூ, இது வந்து காஸோட வேல்யூ, இது வந்து டேனோட வேல்யூ. சரிங்களா? Okay. அப்ப இது வந்து என்னது? இது வந்து ஆங்கிள் டிகிரி. இது வந்து டிகிரி அண்ட் இது வந்து ரேடியன்ட். இது வந்து ரேடியன்ட், இது வந்து சைன், இது வந்து காஸ்னால நமக்கு என்ன வேணும்? cos பையோட வேல்யூ வேணும். cos பையோட வேல்யூ என்ன? -1. இஸ் கரெக்ட்? -1. Yes. அப்ளை பண்ணிடலாமா? அப்ப என்னாச்சு? that is equal to pi by 2 minus 1 by 2 cos pi value -1 minus cos 0 ஓட வேல்யூ 1. Is correct? Okay. That is equal to pi by 2 minus 1 by 2 pi -1 வந்து -2. Is correct? Yeah. This 2 cancel, minus into minus plus, therefore pi by 2 plus 1. That is equal to, we're taking LCM 2 pi plus 2. This is a final answer. Any doubt up to this concept? So in the 2 and -2 cancel ஆயிடும் or 2 and 1 by 2 ல cancel ஆயிடும். 2 1 by 2 cancel ஆயிடும். சரிங்களா? Okay. இந்த மைனஸும் மைனஸ் என்ன பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். Okay, ஆமா plus ஆயிடும். வேற என்ன டவுட் இருக்குது? வேற என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. No. எதுவுமே டவுட் இல்ல. சரிங்களா? Yeah. சரி, இதே கான்செப்ட் லைட்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா தெரியுங்கனால சேம் சின்ன சேஞ்சஸ் தான். sin x minus cos x whole squared into dx. So limit value same 0 to pi by 2 தான். ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் போட்டுக்கிறோம் அவ்வளவுதான், தவிர மத்தபடி எதுவும் இல்ல. இதனோட ரிசல்ட் என்ன வரும்? அப்படியே டெரிவேஷன் போட்டு அப்படியே எனக்கு ஷேர் பண்ண போறீங்க. சரியாமா? Okay. Wait, limits என்ன 0 to pi by 2 தான். Oh, pi by, okay. Sin x minus cos x 2 squared x. Okay. Wait, 0. Cos squared x plus 2 sin cos.
cos x. மேல இருக்கிற ப்ராப்ளம் காப்பி பண்ணிட்டியா? அத ரெஃபர் பண்ணிட்டே போடுங்க. காப்பி பண்ணல மேல சீட் காட்டுறேன். சரியாம்மா? I'll copy pen the first one. Copy pen. சூப்பர். வெரி குட், வெரி குட். கம்ப்ளீட் பண்ணு. எனக்கு ஒரு கேள்வி. Like இந்த நம்ம sin 2x வந்து cos 2x. Yeah, sin 2x வந்து minus cos 2x minus divided by 2. Yeah. divided by 2. Okay. Divided by 2 plus. Two. Cos pi.
plus pi by 2 minus 1 answer. பை பை டூ Pi. மைனஸ் ஒன்று அப்படிங்கிறீங்க கரெக்டுங்களா? செக் பண்ணிட்டு கிராஸ் Yeah. வெரிஃபை பண்ணிட்டா Okay. அதாவது ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருக்கும் கரெக்டுங்களா? Yeah. இந்த இடத்துல வந்து என்னென்ன ஆயிருக்கும் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. சாரி இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வந்திருக்கு கரெக்டாமா? In the first part, yeah. ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது மைனஸ் டூன்னு வந்திருக்கும் கரெக்டுங்களா? Yeah, minus 2. இது எதுவும் கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களோட ஆன்சர் என்ன சொன்னீங்க? பை பை டூ மைனஸ் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? Okay. எனி டவுட் more recording? No. Comfortable, yeah. சூப்பர் வெரி குட். ஓகே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த 13.A எப்படி சால்வ் பண்ணலாம்? 13.A. ஸோ கொஸ்டின் 13.A. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? Separate பண்ணி இது எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க? சரி இது என்ன சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலா இது என்ன சொல்லிக்கிறாங்க? ஒன்று நாம செப்பரேட் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறானா இல்லை அவனே கொடுத்துடுறானா? இது மீனிங் எனக்கு தெரியல. அது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So in the function வந்து in the equation எல்லாத்துக்கும் like valid, like it's valid for all like x values except for x equal to minus 2 or plus 2. ஓகே அப்ப நாம ப்ரூவ் பண்ண தெரியல அப்படிதாமா? Yeah, I think so. Wait, நான் மட்டும் செக் பண்ணிக்கிறேன் translation. அந்த ட்ரான்ஸ்லேஷன் செக் பண்ணிக்கோ. எனக்கு என்னமோ நாம ப்ரூவ் பண்ண வேணும்னு சொல்லி காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டான். அப்ப இங்க இருக்கிற டேர்ம் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேணும். சரிங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு செக் பண்ணிட்டு பாருங்க. Oh, show that this function is valid for everything except for x equal to. நம்ம solve that பண்ணலாமா? எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே அவன் கொடுத்துக்கிற கான்செப்ட் பத்தி பாத்தீங்கன்னா 4 divided by 4 minus x squared. கரெக்ட்டா இருக்குங்க? Yeah. சோ உங்களுக்கு லோயர் கிளாஸ் ஃபார்முலா தெரியுமா? a squared minus b squared ஃபார்முலா என்னடாங்க? a square a minus b plus or times a plus b. ஃபார்முலா பாத்துறீங்களா? இந்த ஃபார்முலா பாத்துறீங்களா? யா பாத்துறீங்களா? ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். இன் டினாமினேட்டர். பார்க்கலாமா? 4 divided by this 4 can be written as 2 square minus x square. Is correct? Yeah. Then 4 divided by 2 squared na what is a value square? What is a value square? A equal to 2 and b equal to x. Correct? Yeah. Then apply this formula here and replace here. அப்ப என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட்டா சொல்லுங்க என்ன ஃபார்முலா வரும்? a minus 2 minus x. Very good. Yeah, and then times 2 plus x. Yes, correct only. Any doubt up to this step? No. Okay. Next இந்த 4 இருக்குது பாத்தீங்களா? இந்த 4 என்ன பண்ணனும்னா 2 plus 2 னு என்ட்ரி பண்ணிக்கலாமா? Okay. 2 plus 2 divided by 2 minus x into 2 plus x. Is correct? Yeah. இங்க பாருங்க இங்க 2 இருக்குது x இருக்குது இங்க 2 இருக்குது x இருக்குதா x இல்ல இங்க 2 இருக்குது x இல்ல அப்ப நான் என்ன பண்ணணும் நியூ அடுத்த ஸ்டெப்ல add and subtract for x in numerator add and subtract பண்ண போறேன் numeratorல எதுக்காகனா இந்த டேர்ம் கன்சிடர் பண்ணி வர்றதுக்காக நான் அந்த கான்செப்ட் கொண்டு வரேன் சரிங்களா ஓகே அப்ப என்னாச்சு 2 plus x 2 plus 2 ஒரு நிமிஷம் அங்க இருக்கிற டைம் அப்படியே எழுதிக்கிறேன் add and subtract தான் பண்ணணும் add and subtract பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப என்னாச்சு 2 plus 2 plus x minus x கரெக்டாமா okay yeah
டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். 4 என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி 2 + 2 ன்னு மாத்திட்டோம். Yeah, 2 plus 2 மாத்திட்டீங்க. இந்த எக்ஸ்டெண்ட் வந்து என்ன பண்ண போறேன், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். சரியாம்மா? Okay. இப்ப என்ன பண்ண போறோம்னா, பேர் பண்ணணும். டினாமினேட்டர்ல என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேர் பண்ண போறேன். எப்படி பேர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? Okay. இப்ப நம்மகிட்ட என்ன இருக்குது? கீழ டினாமினேட்டர் 2 - x இருக்குது. அப்ப இந்த ஆமா. 2 மைனஸ் எக்ஸையும் கன்சிடர் பண்ணா 2 - x வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. 2 - x. அதே மாதிரி இந்த 2 பேர் பண்ணா 2 + x வந்துரும். அப்ப +2 + x. கரெக்ட்டா கண்ணு? Okay. ஆமா. எனி டவுட்? No. ஓகே. அடுத்தது 2 + x. இங்க பாருங்க, செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டேர்ம் தனியா செப்பரேட் பண்ணுங்க, இந்த டேர்ம்க்கு தனியா செப்பரேட் பண்ணுங்க. சரிங்களா? நான் சொன்னது இந்த பிராக்கெட் Okay. கிரீன் பிராக்கெட் போடுறீங்கல்ல, இந்த டேர்ம்க்கு பதிலா டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணுங்க. இந்த டேர்முக்கு பதிலா இந்த டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணுங்க. ஒரே டினாமினேட்டர் தான் செப்பரேட் பண்ண போறோம். சரியாம்மா? Okay. இப்ப நான் எழுதுறது புரியுதா பாருங்க. 2 - x டிவைடட் பை 2 - x இன்டு 2 + x. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? Okay. பிளஸ் 2 + x டிவைடட் பை 2 - x இன்டு 2 + x. Oh, okay. இப்ப புரிஞ்சிருச்சு. எதனால பண்றேன் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். Yeah. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 2 - x 2 - x ஃபர்ஸ்ட் டைம் கட் ஆயிரும். செகண்ட் டைம் 2 + x 2 + x கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? Yeah. அப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டுக்கிறோம்? 4 divided by 4 minus x squared can be written as என்ன வரும்? மேல நியூமரேட்டர் 1 இருக்கு, இங்க மேல நியூமரேட்டர் 1 இருக்கும். அப்போ 1/2 plus x 1/2 plus x plus 1/2 1/2 minus plus x. x. வந்துச்சா பாருங்க. Uh, plus x equal to cancel 1/2 plus x plus 1/2 x equal to 4 pi. இத கேட்டது இந்த டேர்ம் ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? ஆமா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேல இருந்து பார்த்துட்டு காப்பி பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னொரு ஆல்மோஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். எந்த ஸ்டெப் வேணும் பாருங்க. இல்ல டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. ஓகே. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கொஸ்டின். இந்த equal to 2 minus x plus 2 plus x over and the green part மட்டும். இந்த கிரீன் கலர் கரெக்ட்டுங்களா? Yeah. சொல்றேன். அதுல வந்து நம்ம ஏன் வந்து பேர் பண்றதுலையா? ஏன் 2 பேரும் ஆமா. பேர் பண்ணி அப்ப அந்த கொஸ்டின் உனக்கு வருதுங்க. நான் நடத்தும்போது சொல்லியிருந்தேன். டினாமினேட்டர் என்ன டேர்ம் இருக்குது? 2 - x 2 + x இருக்குதா? Yeah. அப்ப அந்த டேர்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாருங்க. இது ஏன் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ண புரிஞ்சுட்டீங்களா? இது ஏன் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணோம்? கீழ xங்கிற டேர்ம் இருக்குது, மேல xங்கிற டேர்ம் இல்ல. அதனால ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணிக்கிறேன்? கீழ இருக்கிற டேர்முக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சோ கேன்சல் பண்ண முடியாது. கன்வெர்ட் பண்றதுக்காக நான் பேர் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது ஏன் பேர் பண்ணோம்? எனக்கு டினாமினேட்டர் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணனும். அதனால பேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. வேற? ஒண்ணும் இல்ல. சரி, சூப்பர். அப்ப உங்களுக்கு ஐடியா கிளியர் அப்படினா இதுக்கே பிராக்டீஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டா? ஓகே. இப்போ இங்க 4 வந்திருக்குது. அதனால நீங்க வந்து இது பண்ணிக்கிறீங்களா? 2 ஸ்கொயர். அப்ப மேல வந்து 18 போட்டுக்கிட்டா இது வந்து என்னவும் 4 + 4 இந்த 16 வருமா? 16 - x ஸ்கொயர். அப்ப இது என்ன ஆகும்? 16 - x ஸ்கொயர்னா 4 + x 4 - x எழுதலாம். அப்போ 1/4 + x + 1/4 - x ன்னு எழுத முடியுமான்னு எனக்கு சோதனை பண்ணுங்க. இதே கொஸ்டின் தான் நம்பரை மட்டும் மாத்தி கொடுக்குறேன். உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சு ப்ரூவ் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீனை. சரியாமா? ஓகே. இப்போ போட்ட கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த கொஸ்டின் உங்களால போட முடியும். சரிங்களா? சேம் ஐடியா. x is not equal to plus or minus 4. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இதே क्वेश्चनல கரெக்ட்டுங்களா? யா. இதுல வந்து ஏன் வந்து 4/4 minus x squared equal to 4/2 times 2 to the power of 2 minus x squared ன்னு போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப்பா? யா. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? இந்த ஃபார்முலா தெரியும். யா. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியுமா?
Yeah. ஆ. அப்ப இந்த 4 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியுங்களா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர் வந்து 4, Um, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16. அப்ப இது வந்து um, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? okay. அப்ப நான் இந்த ஃபார்முலாக்கு கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த ப்ராடக்ட் வந்து நான் இந்த ஃபார்முலாக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? Okay. அப்ப ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. அதாவது பி ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ஏ ஸ்கொயர் Okay. வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியணும்ல? அதனால இந்த 4 வந்து நான் என்ன மாத்துனா கிடைக்கும்? 2 ஸ்கொயர் மாத்துனா கிடைக்கும். Two. அதனால இது 2 ஸ்கொயர்ன்னு மாத்திக்கிறேன். Okay, 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 okay. இன்னும் ஏதாச்சும் டவுட்டுமா? இல்ல, இல்ல. ஓகே. அப்ப நான் குடுத்த ப்ராப்ளம் ஞாபகம் இருக்குங்களா? 8 டிவைடட் பை நான் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? divided by 16 minus x squared. Okay. இதே கான்செப்ட் தான். நம்பர மட்டும் மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? Okay. ம். answer வந்து ம். um ஆன்சர் வந்துருச்சா? ஷேர் பண்ணிடலாமா? இல்ல ஆன்சர் yeah. தெரியும். ஆன்சர் ஆல்ரெடி நான் குடுத்துட்டேன். ப்ரூஃப் தெரிஞ்சுக்கிட்டு கீழயே குடுத்துட்டேன். ஆன்சர் வந்து என்னது? Okay, wait, wait. 1 டிவைடட் பை 1 by 4 பிளஸ் எக்ஸ் 4. 2 டிவைடட் பை Yeah. 5 மைனஸ் எக்ஸ். ஆன்சர் தெரியும். கரெக்ட்டுங்களா? Yeah. நீங்க எந்த மாரி சால்வ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? இல்ல ஓகே கன்வீனியன்ட்டா Sure. இருக்கிறீங்களா? One second. நான் ஓகே. photo எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. சென்ட் பண்ணிட்டு காட்டுங்க. சொல்லுமா?
Almost. I don't Mm. know picture ad. I'll load it. Okay, okay. Okay. Mm. 32. I think இப்போ வரும்னு. Okay. Mm. Yeah. Okay. தெரியுதுங்களா? பார்க்குறேன். ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஆ. ஆ, ஆ ஓகே. ஓகே, ஓகே. நான் கீழ வந்து மேல டாப். ம். ஓகே. ஓ, டைரக்ட்டா ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே, டவுன். ஓகே, டைரக்ட்டா ஸ்டெப் முடிச்சுட்டீங்களா? ஓகே மேம். அதுதான் தடுமாறின்னு பார்த்தா நீங்க டைரக்ட்டாவே முடிச்சுட்டீங்க. ஜஸ்ட் நம்பர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. Okay. டவுன். ஓகே, வெரி குட். இட்ஸ் கரெக்ட். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட் மேம். இட்ஸ் கரெக்ட் ஒன்லி. Okay. ஓகே, நான் என்னோட ஸ்க்ரீன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? Okay. சூப்பர். அப்ப அதனுடைய கன்டினியூஷன் பார்த்தலாமா? Okay. அதோட கன்டினியூஷன் செகண்ட் பார்ட் என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா, அதோட இன்டெக்ரல் கேட்டுக்கிறாங்க. அதோட இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமா. அப்ப இன்டெக்ரலுக்கு உங்களுக்கு ஐடியா தெரியும். 2 பார்ட் டிவைட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப 2 Yeah. பார்ட் டிவைட் ஆன பின்னாடி 2க்கு தனித்தனியா இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா போதும். சரியா? Yeah. சரி. இங்கட கொஞ்சம் காணாத போச்சு. சரி. உங்களுக்கு அது வந்துருச்சு. ஓகே. Okay. இப்ப என்ன பண்றீங்க? செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் எப்படி போடுவீங்க? செகண்ட் ஒன் உங்களுக்கு ஐடியா தெரியும். செகண்ட் ஒன்னுக்கு என்ன ரிசல்ட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Integral minus 1 to 1, 1 by 2 plus x into dx. Yeah. இதோட ஃபார்முலா என்ன? இல்ல டைரக்ட்டா y ஈக்குவல் எடுத்து போட்டாலும் சரி, இல்ல அப்படியே சொன்னாலும் சரி. நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது Okay. இன்டெக்ரல் 1 by x வந்து என்னன்னு தெரியும்? log ln x. Log. கரெக்ட்டா? Logs. அதே மாதிரி இன்டெக்ரல் 1 by x plus a ன்னு வந்தாலும் நம்மளுக்கு என்னன்னா ln x plus a. ln x plus a. சரிங்களா? அதே Okay. மாதிரி Okay. இன்டெக்ரல் 1 by ax plus b அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா 1 by a into ln ax plus b. ஓகேங்களா? Okay. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன் சைடுல. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணிக்கங்க. பட் y ஈக்குவல் எது இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா y ஈக்குவல்னு எடுத்து போடுங்க. இல்ல ஞாபகம் இருக்குன்னா Okay. இந்த மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. சரியாமா? Okay. 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 மூவ் பண்ணலாமா? அப்ப இதுக்கு என்ன இது ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க? நீங்க இப்போ சொல்லும்போது என்ன ஃபார்முலா அப்ளை செகண்ட் ஒன் அப்ளை பண்ணுவேன். இதுமா செகண்ட் ஒன் சூப்பர். அப்ப செகண்ட் ஒன். ln 2 plus x மாடுலஸ் வேல்யூவோட எழுதணும். minus 1 to 1. இஸ் கரெக்ட்? Yeah. ஏன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க என்ன ஆகும்? ln 2 plus 1 minus ln 2 minus 1. இஸ் கரெக்ட்? Yeah. ln 2 plus 1 is 3 minus ln 2 minus 1 is 1. Is correct? Yeah. ln 1 value is 0. Therefore, the final result of this problem, second problem is ln 3. Correct? Ln 3. Yeah. Understand பண்ணிட்டீங்கம்மா? 3. 1 second. 1 3 ln 0.
So answer ln 3 மட்டும். ln 3 or ln 2? ln 3 or ln 2? ln 3. Yeah, ln 3 is correct. Okay, Okay. அப்ப தேர்ட் Yeah. கொஸ்டின் சொல்ல முடியுமா? தேர்ட் கொஸ்டின் என்ன? தேர்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது எப்படி கம்ப்ளீட் பண்றது? சால்வ் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? Yeah, sure. Okay. Yeah. தேர்ட் கொஸ்டின் சொல்லுமா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் minus 1 to 1 Integral 1 by 4x squared. Oh, 4 minus plus x square minus minus. into dx. Okay. Minus 1 to 1. இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்கிறோமா? Okay. 1 by வந்துருக்குது. பட் ஆமா. நமக்கு என்ன தெரியும்? 4 by கரெக்ட்டுங்களா? 4 ஆமா. divided by 4 minus x square ஓட வேல்யூ தெரியும். கரெக்ட்டாமா? 4 divided by Yeah. 4 minus x square ஓட வேல்யூ தெரியும். Yeah. ஓகே. அப்ப இங்க 4 மிஸ் Okay. ஆகுது. 4 மிஸ் ஆகுதுனா மீனிங் என்ன? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 போடணும். கரெக்ட்டா? 4 போட்டாச்சு into 1 by 4. into 1 by 4 into dx. Okay. சரியாமா? Into 1 by 4 ஆனா எப்படி வரும்? நம்ம எதுக்கு வந்து வருது? 4 by 1. சூப்பர் கொஸ்டின். ஓகே. அப்ப என்னாச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் 4 டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதனோட வேல்யூ என்ன? 1 பை 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை 2 மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? Yeah. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுத்திருந்தாங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கரெக்ட்டாமா? ஆமா. பட் இங்க என்ன இருக்குது? 1க்கு பதிலா 4க்கு பதிலா இங்க என்ன இருக்குது? 1 தான இருக்குது. 1. அப்ப நம்ம என்ன பண்ணா 4 கொண்டு வர முடியும்? 4 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா வந்துருமா 1ன்னு? Yeah. அதனால தான் வந்து கொண்டு வந்துருக்கேன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் Oh, பண்ணுங்க. okay, okay, okay. Cross multiply பண்ணிப்பீங்களா இப்போ? இல்ல மல்டிப்ளை அண்ட் டிவைட் அந்த 1 ஈக்குவல் டு 4 into 1 by 4 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? Oh, okay, 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 okay. எதனால எனக்கு இந்த ரிசல்ட் நான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்ப 4 மிஸ் ஆகுறதுனால 1 ஈக்குவல் டு சரிங்களா? 1 ஈக்குவல் டு 4 into 1 by 4 கொண்டு வந்துட்டேன். சரியாமா? Okay. Okay. இது வரைக்கும் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன்? அடுத்து மூவ் பண்றேன். Okay. 1 by 4 will taking outside. அப்ப நான் இன்டெகிரல் வெளிய Okay. போட்டுங்க. அப்ப இதனோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? -1 to 1. இந்த பிராக்கெட்ல இருக்கிற ரிசல்ட் தெரியும். அந்த பிராக்கெட்ல இருக்கிற ரிசல்ட் என்ன? 1 by 2 plus x plus 1 by 2 minus x. கரெக்ட்டுங்களா? அந்த ரிசல்ட் நான் இன்சர்ட் பண்ண போறேன். யூசிங் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்ப 1 divided by 2 plus x plus 1 divided by 2 minus x into dx. Correct? Yeah. அப்புறம் என்ன ஆகும்? that is equal to 1 by 4 இன்டெகிரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கங்க. இன்டெகிரல் -1 to 1 1 by 2 plus x 2 plus x into dx plus integral -1 to 1 1 divided by 2 minus x into dx. ஓகேங்களா? Okay. Any doubt more up to this one? No, நான் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கேன் first, like in the second step. Last. இல்ல ஓகே கம்ப்ளீட் பண்ணுங்க நான் மூவ் பண்றேன். நான் ஸ்பீட் அப் சப்போஸ் நான் போறது ஸ்பீடா இருந்தா இன்ஃபார்ம் பண்ணு நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இல்ல. Okay. இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேங்களா? உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இந்த ஸ்டெப். ஓகே சார் அடுத்து மூவ் பண்ணலாம். இதனோட ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறேன்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி 3 ஃபார்முலா இன்சர்ட் பண்ணிட்டேன். அதாவது இன்டெகிரல் 1 divided by x plus a னா என்ன ஃபார்முலா? அதே மாதிரி இன்டெகிரல் 1 divided by ax plus b னா என்ன ஃபார்முலா? இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ln x plus b. ln x plus a. இதுக்கு என்ன ஃபார்முலா? 1 by a into ln ax plus b. Correct? Yeah. இங்க பாருங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட்க்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கங்க. செகண்ட்க்கு இங்க மைனஸ் சைன் வருது. செகண்ட்க்கு மைனஸ் சைன் வரனால செகண்ட்க்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. Oh, okay. பிளஸ் வந்தா நமக்கு ஃபார்முலா. மைனஸ் வந்தா சேஞ்ச் பண்ணிடுவோம் ஃபார்முலா. அப்ப மைனஸ் வரும்போது யூசிங் செகண்ட் ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணனும். சரிங்களா? Okay. அப்ப என்ன நடக்கும் பாருங்க. that is equal to 1 by 4 1 by 4 ln 2 plus x. இது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? Yeah. பிளஸ்
இங்க a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ். ஏன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்ப -1. Oh, okay, a okay, ஓட okay. வேல்யூ -1. அப்ப என்ன நடக்கும்? 1/-1 1. ln மாடுலஸ் ஆஃப் 2 - x. Okay. லிமிட் எப்பவுமே பாத்தீங்கன்னா -1 to 1. இதுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா -1 to 1. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். Okay. Okay. ஓகே, இதனோட ரிசல்ட் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சோம். இதனோட ரிசல்ட் என்ன? ln 3யா? இதனோட ரிசல்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆமா. செகண்ட் கேஸ்ல போட்டாச்சு. இதனோட ரிசல்ட் ln 3. அதனால நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ln 3 ன்னு நான் எழுதிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? Okay, yes. செகண்ட் क्वेश्चन நாம போட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. செகண்ட் क्वेश्चन நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்ட்டாமா? ஆமா. இதனோட ரிசல்ட் மட்டும் பார்க்கலாம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். கரெக்ட்டுங்களா? Yeah. அப்ப மைனஸ் ln Minus என்ன கிடைக்கும்? மாடுலஸ் 2 - 1. கரெக்ட்டுங்களா? 2 - 1 2 minus 1. ஸ்கொயர் லிமிட் And then 2 மைனஸ் plus 1. ln 2 minus of minus plus 1 ன்னு வரும். கரெக்ட்டாமா? Yeah. Then what is the final result? That is equal to 1/4 ln 3. இது 2 minus 1. 2 minus 1 வந்து 1. அப்ப ln 1 ஓட வேல்யூ 0. அப்ப இதோட வேல்யூ 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இதோட வேல்யூ 0 ஆமா. ஆயிரும். செகண்ட் ரிசல்ட் ln 3 ன்னு வரும். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ln 3 ன்னு எழுதிக்கலாம். சரியாம்மா? இந்த ஸ்டெப் டவுட் இருந்தா Okay. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல. அதாவது இது வந்து 1 ன்னு வரும். 1 வந்து 0 போட்டுக்கலாம். ln 1 ஓட வேல்யூ 0. அப்ப மைனஸ் உள்ள இருக்குது, வெளிய ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸும் இந்த மைனஸும் நான் என்ன பண்ணிட்டேன்? பிளஸ்ன்னு போட்டேன். சரிங்களா? Yeah. That is equal to 1/4 ln 3 plus ln 3 வந்து 2 ln 3. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப இந்த 2வும் இந்த 4ம் கட் பண்ணா 1/2. That is equal to Yeah. 1/2 ln 3 ன்னு வருது. 1, 3. Okay. So இது வந்து ln 3/2 ஆகாது. ஆகாது. ln 3/2 ஆகாது. அது வந்து இது என்ன ஆகும்னா ln √3 ன்னு ஆகும். Okay. எப்படி ln √3? எனி क्वेश्चन ஆல்ரெடி லாக்ரதம் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். எப்படி ln √3? அதாவது ln x பவர் y ஓட ஃபார்முலா என்ன? y Okay. ln x. இஸ் கரெக்ட்டா? ஆமா, ln. அப்ப இங்க y வேல்யூ என்ன? What is y வேல்யூ? 2. 1/2. 1/2. 1/2. அப்ப என்ன what is x value here? 3. கரெக்ட்டுங்களா? x வேல்யூ 3. அப்ப அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல. இதுக்கு பதிலா இந்த ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? ln 3 பவர் 1/2. கரெக்ட்? அப்ப 3 பவர் 1/2 ன்னு எப்படி எழுதலாம்? ln √3 ன்னு எழுதலாம். அப்ப இந்த ரிசல்ட்ட மாடிஃபை பண்ணி எழுதலாம். ln √3 ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். சரியா கண்ணு? Okay. இது வரைக்கும் ஓகேங்களா? கன்வீனியன்ட்டா இருக்கீங்களா? Okay. Yes, புரிஞ்சது. Okay. புரிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருந்தேன். அந்த ப்ராப்ளத்துக்கு இதே மாதிரி செகண்ட் தேர்டும் போட்டுருவீங்களா? ஆல்ரெடி கொடுத்த ப்ராப்ளம் என்ன? 8/16 - x². இதுக்கு இப்ப போட்ட கான்செப்ட் எல்லாம் செகண்டும் தேர்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதனோட ரிசல்ட் என்னங்கிறது ஒரு ஹோம்வொர்க். Okay. அது ப்ரீவியஸ் டவுட் கேட்றீங்களா? அதுவும் ஹோம்வொர்க். சரிங்களா? Okay. என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்க பாத்துக்கலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? Okay.